Hi friends, welcome to IT Port. இன்னைக்கு இந்த செஷன்ல SQL சர்வர்ல வந்து ஒரு transact SQL ரெஃபரன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா நெஸ்ட் லெவல் அப்படிங்கிறது என்னன்னா அதோட நெஸ்ட் லெவல், அதாவது கரண்ட் எத்தனாவது எக்ஸிகியூஷன் லெவல்ல இந்த ப்ரொசீஜர் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு அங்க காட்டும். ஸோ இப்போ ஒரு ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அந்த ப்ரொசீஜருக்குள்ளே இன்னொரு ப்ரொசீஜரை கால் பண்ணியிருக்கோம், அந்த ப்ரொசீஜருக்குள்ளே இன்னொரு ப்ரொசீஜரை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி SQL சர்வர் 32 நெஸ்டட் லெவலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் அதோட மேக்ஸிமம் லிமிட்டு. அதாவது ஒரு ப்ரொசீஜருக்குள்ளே இன்னொன்று, அதுக்குள்ளே இன்னொன்று, ஸோ இந்த மாதிரி 32 லெவல் வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ அந்த லெவலை நம்ம கெட் பண்ணிக்கிறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதை சிம்பிளான எக்ஸாம்பிளோட பார்ப்போம். PROC 1 இதுக்குள்ளே நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் லெவலில் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். இதே மாதிரி ப்ரொசீஜர் 2 அதுக்குள்ளே இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் PROC 1 ப்ரொசீஜர் 1 கால் பண்ணிடுறோம். ப்ரொசீஜர் 3 அதுக்குள்ளே ப்ரொசீஜர் 2 கால் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ப்ரொசீஜர் 3 எக்ஸிக்யூட் பண்ணனா என்ன ஆகும்? ஸோ ஃபஸ்ட்டு இதோடது பிரிண்ட் ஆகும், அடுத்து செகண்ட் லெவலுக்கு போகும், அங்கே அதோட நெக்ஸ்ட் லெவலில் பிரிண்ட் பண்ணும், அண்டு ப்ரொசீஜர் 1 கால் பண்ணும், அங்கே அதோட லெவலில் பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரோட நெக்ஸ்ட் லெவல் வந்து 1, அடுத்து செகண்ட் லெவலுக்கு அது 2ன்னு வந்துடும். ஏன்னா ப்ரொசீஜர் 2 கால் ஆயிரும். அடுத்து ஃபஸ்ட் ப்ரொசீஜருக்கு போகும்போது அங்கே அது தேர்ட் லெவல். ஸோ இந்த மாதிரி கால் ஆகும். இது நம்ம எப்படி அந்த 32 வரைக்கும் லிமிட் இருக்குதுன்னு சொல்லி எப்படி செக் பண்ணலாம்னா, ஸோ செல்ஃப் ரொட்டீனாகவே அதை கால் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு ப்ரொசீஜர் ஒன்று பார்ப்போம். இப்போ ப்ரொசீஜர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் லெவலுக்கு எக்ஸாம்பிளாகவே வச்சுட்டு. ஸோ இது வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி, அந்த வேல்யூவை 1 by 1 ஆட் பண்ணுற மாதிரி. செல்ஃப் ரொட்டீனாகவே இதே ப்ரொசீஜரை திரும்ப கால் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே என்ன பண்ணுறோன்னா செலக்ட் நெக்ஸ்ட் லெவல். ஸோ இதை கால் பண்ணுறதுக்கு நமக்கு ரெஃபரன்ஸில் இருக்கணும். ஸோ அதனால் டம்மியாக இதை முதல்ல க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதோட சேர்த்து அந்த வேல்யூவையும் பின் பண்ண சொல்லிடுவோம். செட் அட் அந்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். அண்டு இங்கே என்ன பண்ணுறோன்னா எக்ஸிக்யூட் இந்த ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் லெவல் இன்ட்ல இந்த வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ப்ரொசீஜர் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இதோட லெவலை பிரிண்ட் பண்ணும், ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும், திரும்ப இதே ப்ரொசீஜரை கால் பண்ணும்போது அதுக்குள்ளே போய் அந்த ப்ரொசீஜர் லெவலை பிரிண்ட் பண்ணும், வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும், திரும்ப இதே ப்ரொசீஜரை திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஏற்கனவே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை இங்கே க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், 1லேருந்து கொடுக்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும். இது எத்தனை லெவல் வரைக்கும் வந்திருக்கு? 32 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இங்கே மெசேஜஸில் பார்த்தா இது நமக்கு கண்டிப்பாக மெசேஜ் கன்வே பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் ஸ்டோர் ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன்ஸ், ட்ரிகர், இதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கும் பண்ணலாம். நெஸ்டிங் லெவல் வந்து 32 தான். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ட்ரிகருக்கு, வியூஸுக்கு 32 தான் லிமிட்டட் நெஸ்டட் லெவலுக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு மெசேஜ் காட்டிடும் 32க்கு அப்புறம். ஸோ இதை நம்ம வேல்யூ பண்ணிக்கலாம். 32 அப்படின்னு இருந்துச்சுன்னா மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணு. அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்து இதே ப்ரொசீஜரை நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்படி கொடுக்கும்போது நமக்கு அந்த எரர் வராது. கரெக்டாக அந்த 32 லெவல் வரைக்கும் தான் வந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த டிரான்சாக்ட் SQL ரெஃபரன்ஸு பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரி நம்மளோட நெக்ஸ்ட் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதே மாதிரி ரெகுலரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.